ஒரே மதமாக இருக்குது. அப்போ சைவம், வைணவம், சமணம், புத்தம், கௌமாரம் இப்படி நிறைய பிரிஞ்சு இருக்குது. அவங்க இன்னும் நிறைய அவங்க ஆழமாக சிவனை கும்பிட்றவங்க பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க, பெருமாள் கும்பிட்றவங்க சிவன் கோயிலுக்கு அவ்வளோ ஆழமான நம்பிக்கை. இப்போ எல்லாத்தையும் ஒரே குடையில் கொண்டு வந்துட்டாங்க இந்து மதம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஊராக போய் தன்னுடைய மதம் தான் உயர்ந்தது, தன்னுடைய கடவுள் தான் உயர்ந்தவர்னு ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, மாற்று மதத்தவங்க எதிர்கேள்வி கேட்பாங்க. வாதங்கள் நடக்கும். வாதங்கள் நடந்து யார் அந்த வாதத்தில் வெற்றி பெறாங்களோ அப்படி ஒவ்வொரு ஊராக போய் வெற்றி பெற்று தன்னுடைய மதத்தை பரப்பிக்கிட்டே வருவாங்க. அப்படி ஒரு ஊரில் போய் நேமிநாதர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மாற்று மதத்தினர் வந்து, எங்கே உன் கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்காருங்க அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இருக்காங்களா? இருக்காரு. இந்த தூணில் இருக்காரா? இருக்காரு. இந்த மேடையில் இருக்காரா? இருக்காரு. அப்போ இந்த பசுவில் இருக்காரா? இருக்காரு. அப்போ இந்த பசுவை கொண்டுட்டா 3 நாளுக்குள்ளே என் கிருஷ்ணர் அந்த பசுவை உயிர்ப்பிச்சிருவாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே வெட்டிடுறாங்க பசுவை. பசு இறந்துடும். நேமிநாதர் அழுகுறாரு, அழுதுகிட்டே இருக்கிறாரு. 3 நாள் கழித்து கிருஷ்ணர் வந்து உயிர் கொடுத்துட்றாரு. இப்போ நேமிநாதர் வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஏன்பா 3 நாளாக அழுகுறேன், நீ வந்து இப்போ பொறுமையாக வந்து இப்போ வந்து உயிர் கொடுக்குற, எப்போ வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இது ஏன் தப்பா? உன் தப்பு. நீ என்ன சொன்ன? அவங்க என்ன கேட்டாங்க? இந்த பசுவை கொண்டுட்டா அப்படின்னு கேட்டாங்க. பசுவை கொல்லவே முடியாது, கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுவாருன்னு நீ சொல்லியிருந்தா நான் அப்பயே வந்து காப்பாற்றிருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ண? 3 நாளுக்குள்ளே வந்து உயிர் தருவாருன்ட்டு. அப்போ உன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றணுன்னு தான் நான் 3 நாள் கழிச்சு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஆத்ம நண்பராக இருக்கும் ஆழமான கிருஷ்ண நம்பிக்கை கொண்டுள்ள நேமிநாதருக்கு கூட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்மளை போன்றவர்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி? நம்மளுடைய தேவைகள் மனசில் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் சாமிக்கிட்ட கேட்கும்போது நம்ம சரியாக கேட்போமா அப்படிங்கிற தெளிவு நம்ம மனசில் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ கேட்பது கிடைக்கும்னு சொல்கிறீங்க, அப்போ தெளிவு கிடைக்குமான்னு சொல்கிறீங்க. என்னங்க எங்களை குழப்புறீங்கன்னு உங்களுக்குலாம் ஒரு கேள்வி. இது குழப்பம் கிடையாது. கேட்பது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 2 பொருள் உண்டு. வாய் திறந்து நம்ம கேட்பது, செவியால் கேட்பது. நீங்கள் வாய் திறந்து பேசணுன்னாவே செவியால் கேட்பது உங்களுக்கு முக்கியம். செவித்திறன் நல்லா இருந்தால் தான் உங்களால் வாயால் பேச முடியும். பிறந்த குழந்தைகள் எல்லாம் பேசணுன்னாவே உங்களுக்கு காது கேட்டால் தான் பேச முடியும். இது அறிவியல். அப்போ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன், முதல்லையே தொடக்கத்திலேயே, நம்மளுடைய இறை வழிபாட்டில் அனைத்துமே மறைமுக பொருளாக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. நான் சொல்வதற்கு ஆதாரமாக உங்ககிட்ட நான் இன்னொரு உதாரணம் எடுத்துகிட்டு வரேன். பிரணவ மந்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? பிரணவ மந்திரம் என்ன சொல்லுங்கள்? ஓம். அப்போ அந்த ஓம் எழுத்து வடிவம் எப்படி இருக்கும்? செவி வடிவத்தில் இருக்கும். அப்போ செவிதான் அனைத்துக்கும் ஆதாரம், அதுதான் முழுமுதல் தேவை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஓம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நம்ம புராணங்களிலும் கதை இருக்கின்றது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிமன்யு கதை எல்லாருக்குமே தெரியும். மகாபாரத போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சக்கரவியூகம் செய்கின்றனால அர்ஜுனன் கிடையாது. அப்போ யார் அந்த வியூகத்துக்கு உள்ளார போக முடியும்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யுவால் மட்டும்தான் போக முடியும். ஏன் இத்தனை பேரால் முடியலன்னா அபிமன்யுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது எப்படி தெரிஞ்சாச்சு? அவர் வந்து அவங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய தாய்மாமன் கிருஷ்ணன் சொல்வதை கேட்டு அவருக்கு அது தெரியும். இருந்தாலும் உள்ளார போகிற வரைக்கும் தான் தெரியும், வெளியே வர வரைக்கும் தெரியாது. ஆனால் இதற்கு காரணம் என்ன? அவருடைய கருவிலேயே அவருடைய கேட்டது தான். அப்போ கருவில் இருந்து நாம் கேட்கின்ற விஷயங்கள், நாம் கருவாக இருக்கும் பொழுதே நம்ம காதில் என்னென்ன கேட்டுச்சோ, இது வரைக்கும் நம்ம என்னென்ன நம்ம காதில் கேட்குதோ அது எல்லாம் உள்ளார போய் தான் நம்ம மனசில் தங்கி தான் நமக்கு ஆசைகளாக, விருப்பங்களாக, லட்சியங்களாக. இன்றைக்கு இப்போ நான் சாய் சுதாவாக ஒரு யூடியூபராக, பேச்சாளராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நான் கருவில் இருந்து கேட்ட விஷயங்கள் தான். அது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நபரும் நீங்கள் எப்படி இன்னைக்கு ஒரு வடிவமாக நிற்கிறீங்கன்னா உங்களுடைய உள்ளார போன விஷயங்கள் தான் உங்களுக்கு வெளியே வருது. அப்போ உள்ளார போகின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு இன்னமும் ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா, தர்மர் தெரியும் எல்லாருக்குமே. தர்மர் இறந்து மேலோகம் போகும் பொழுது அவர் நரகலோகத்தை பார்வையிடணும்னு ஒரு தண்டனை கிடைக்குது. தர்மருக்கே அந்த நிலைமை, அதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தர்மர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தர்மருக்கே நரகலோகத்தை பார்வையிடணும்னு ஒரு தண்டனை
கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு முறை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னதும் அந்த நரகவாசிகள் பூரா விடுதலை அடைக்கிறாங்க நரகத்தில் இருந்து. ஒரே ஒரு முறை கடவுள் சொல் காதில் போனதும் கிடைத்த பலன் எப்படிப்பட்ட பலன் பாருங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க நமக்கு இறை நாமங்கள் நமக்குள்ளார போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கின்ற பலன் எத்தனை, அதை வாயால் சொன்னால் கிடைக்கின்ற பலன் எத்தனை. அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அன்னைக்கு எல்லாருக்குமே கடவுள் பெயர்களாக வைத்தாங்க. நீங்கள் இப்படியாக கூப்பிடுங்கப்பா, உங்கள் பிள்ளையை கூப்பிடுற மாதிரி அப்படி. ஆனால் இன்னைக்கு பேரை கூட வச்ச பேரை கூட விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் நமக்கு என்றைக்குமே நன்மை தருவது, நம்மளுடைய பண்பாட்டில் இருக்கின்றது தான் நமக்கு என்றைக்குமே நன்மை கொடுக்கும். அப்போ நம்ம கேட்பது கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தெளிவாக கேட்கணும். அந்த தெளிவாக கேட்குறதுக்கு நம்மளுடைய மாயை அகன்று நமக்கு தெளிவு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நல்ல விஷயங்கள் நம்ம காதுக்குள்ளார போகணும். அதுதான் முக்கியம். அப்போ நல்ல விஷயங்களை